எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட எனது பயணம் புத்தகத்தை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் 5, என் அம்மாவும் என் சகோதரியும். பல வருடங்களுக்கு முன்பு என் தாயார் என்ற தலைப்பில் நான் ஒரு கவிதை எழுதினேன். அதன் துவக்க வரிகள் இவ்வாறு அமைந்திருந்தன: கடல் அலைகள், பொன்னிற மணல், புனித யாத்திரிகர்களின் கடவுள் விசுவாசம், ராமேஸ்வரம் மசூதி தெரு, அனைத்தின் சங்கமம்தான் நீ என் தாயே. நான் இப்போது ஏக்கத்தோடு நினைத்து பார்க்கின்ற நான் வளர்ந்து வந்த காலமானது அப்போது என் வாழ்வின் மையமாக விளங்கிய 2 நபர்களின் நினைவாலும் ராமேஸ்வரத்தின் நினைவாலும் ஊடுருவப்பட்டுள்ளது. என் அன்னையும் பிதாவும் தான் அவ்விரு நபர்கள். எங்களுடையது ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம். என் தந்தையாரை பற்றி நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். என் தாயார் ஆசியம்மா கடந்த காலத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் ஆங்கிலேய அரசால் பகதூர் பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். என் தாயார் மிகவும் மென்மையான, யதார்த்தமான தெய்வ நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்தார். அவர் என் தந்தையைப் போலவே மிக ஆழ்ந்த மதப்பற்று கொண்ட ஒரு இஸ்லாமியராக இருந்தார். நான் அவரை நினைத்து பார்க்கும்போது தினமும் 5 முறை அவர் சிரத்தையுடன் நமாஸ் பிரார்த்தனையை கூறி வந்ததை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. அவரது முகம் மிக தீவிரமான அர்ப்பணிப்பையும் அமைதியையும் வெளிப்படுத்தியது என்று நன்றாக நினைவிருக்கிறது. அவர் ஒரு பெரிய குடும்பத்தை பராமரிக்க வேண்டியிருந்தது. அதில்தான் அவரது பெரும்பாலான ஆற்றல் செலவானது. எங்கள் குடும்பத்தில் நானும் என் சகோதர சகோதரிகளும் எங்கள் பாட்டிகள், தாத்தாக்கள், சிற்றப்பாக்கள் போன்ற உறவினர்களும் அடங்குவர். நாங்கள் அனைவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தோம். எல்லோரது தேவையும் நிறைவேற்றுவதற்கு எப்போதுமே செலவுகளை இழுத்து பிடிக்க வேண்டியிருந்தது. எங்களுக்கு மட்டுமில்லாமல் எவரொருவருக்குமே அக்காலகட்டம் அவ்வளவு செழிப்பானதாக இருக்கவில்லை. என் தந்தையின் தென்னை மற்றும் பயணப்படகு வியாபாரங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தர வருமானம் வந்து கொண்டிருந்த போதிலும் அது எங்கள் செலவுகளை சமாளிப்பதற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. ஆடம்பரம் என்ற வார்த்தைக்கே அப்போது இடம்பிருக்கவில்லை. இச்சூழல்களில் என் தாயார் என் தந்தைக்கு ஏற்ற ஒரு கச்சிதமான வாழ்க்கை துணைவராக இருந்தார். அவர் பணத்தை சேமித்தார். சிக்கனம் என்றால் என்ன என்பதை புரிந்து வைத்திருந்தார். ஆனாலும் எங்கள் வாழ்க்கை முறை குறித்து அவரிடம் எவ்வளவு எரிச்சலோ அல்லது கோபமோ ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லா உறுப்பினர்களும் வயிறு நிறைய சாப்பிட்டதோடு மட்டுமின்றி திருப்திகரமான முறையில் நாங்கள் கவனித்து கொள்ளவும் பட்டோம். எங்கள் வீட்டிற்கு ஏராளமானவர்கள் வந்து சென்றனர். அவர்களும் எங்களோடு உணவருந்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுவர். இப்போது நான் அதை பற்றி நினைத்து பார்க்கும்போது எங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்களோ அதே எண்ணிக்கையிலான விருந்தினர்களும் என் தாயார் சமையல் செய்து பரிமாறினார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இதுதான் இயல்பானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சமயம் அது. உண்மையிலேயே யாரும் அது பற்றி எந்த ஒரு கருத்தையும் கூறியதில்லை. அது பற்றி அவ்வளவாக சிந்தித்ததும் இல்லை. ஒரு காலத்தில் இந்திய விருந்தோம்பல் அப்படிப்பட்டதாக இருந்தது. என்னுடையது ஒரு மகிழ்ச்சியான, பாதுகாப்பான குழந்தை பருவமாக இருந்தது. என் தாயாருடன் சமையலறை தரையில் அமர்ந்து சாப்பிட்டது எனது ஆரம்பகால நினைவுகளில் ஒன்று. நாங்கள் வாழை இலைகளில் சாப்பிட்டோம். சாதம், மணக்கும் சாம்பார், வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தேங்காய் சட்னி ஆகியவைதான் எங்களது முக்கிய உணவாக இருந்தது. என் தாயாரின் சமையல் எளிமையானதாக இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும். புளிப்பு மற்றும் காரச்சுவைகள் கச்சிதமாக கலந்திருந்த அவரது சாம்பாரை போன்ற சுவையான ஒரு சாம்பாரை இன்று வரை வேறு எங்கும் நான் சாப்பிட்டதில்லை. என் குழந்தை பருவத்தில் நிகழ்ந்த உணவு தொடர்பான மற்றொரு சம்பவம்: 2ஆம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் உணவுப் பொருட்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டன. என் தாயாரும் பாட்டியும் அந்த நாட்களை சமாளிப்பதற்கு தங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக முயற்சித்தனர். தங்களிடம் இருந்த உணவுப் பொருட்களை முடிந்த அளவுக்கு நீட்டித்தனர். எதுவும் வீணாகாமல் பார்த்து கொண்டனர். குழந்தைகள் போதுமான அளவு சாப்பிடுவதற்கு அவர்கள் தங்கள் உணவின் அளவை குறைத்து கொண்டனர். ஒரு நாள் சாதத்திற்கு பதிலாக என் தாயார் சப்பாத்திகள் தயாரித்திருந்தார். அவர் சுட போட்டு கொடுத்த சப்பாத்தியை தரையில் அமர்ந்து நான் மிகவும் ரசித்து சாப்பிட்டேன். அவை தொடர்ந்து வர வர நான் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். நான் மிகவும் பசியோடு இருந்தேன். ஒரு வழியாக என் வயிறு நிரம்பிய பிறகு என் வாழை இலையை எடுத்துக்கொண்டு கைகளை கழுவுவதற்காக சென்றேன். அன்றிரவு என் அண்ணன் என்னை தனியாக அழைத்து சென்று முதன்முறையாக என்னை திட்டினான். அப்துல், எப்படி உன்னால் இப்படி குட்டுத்தனமாக இருக்க முடிந்தது என்று அவர் தன் வசவை துவக்கினார். அவர் எதற்காக என்னை தனியே அழைத்து சென்றார் என்று முதலில் எனக்கு புரியவில்லை. நான் எதுவும் புரியாமல் அவரை பார்த்தபடி நின்றேன். பிறகு அவர் சற்று நிதானமடைந்து, நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தலா 2 அல்லது 3 சப்பாத்திகள் சாப்பிடுவதற்கு போதுமான அளவுதான் அம்பா மாவு தயாரித்திருந்தார் என்பதை நீ கவனிக்கவில்லையா? சாப்பிடும்போது நீ மேலும் வேண்டும் என்று கேட்டால் அம்மா இல்லை என்று ஒருபோதும் உன்னிடம் கூற மாட்டார்கள்.
ஆனால் நீ தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்ததால் அவரும் தொடர்ந்து உனக்கு சப்பாத்தியில் கொடுத்து கொண்டே இருந்தார். இப்போது அவர் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. அதனால் இன்றிரவு அவர் பட்னியாக தூங்கப் போகிறார் என்று அவர் விளக்கினார். கணத்தில் எனக்கு ஏற்பட்ட அவமானமும் விழுந்து போயிருந்த ஆனால் எனக்கு தெரிந்த மிக உறுதியான பெண்மணியான என் தாயாரின் நிலை குறித்து எனக்கு ஏற்பட்ட மனவேதனையும் என் இதயத்தை சுக்குநூறாக நொறுக்கின. என் முகத்தை வேறு எவருக்கும் காட்டுவதற்கு வெக்கப்பட்டு கொண்டு நான் எனக்குள்ளேயே அழுதேன். ஒரு சில நாட்களுக்கு பிறகுதான் மீண்டும் என் தாயாரின் முகத்தை என்னால் நேருக்கு நேராக பார்க்க முடிந்தது. என்னை சுற்றி இருப்பவரின் தேவைகளை நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பது குறித்து எனக்கு கிடைத்த எப்பேற்பட்ட ஒரு படிப்பினை அது. என் தாயார் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் தனது உணவை என்னுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அவரது அன்புதான் அவரை தூண்டியது. உண்மையை எனது சகோதரர் எனக்கு எடுத்துக்காட்டிய பிறகு எல்லோருக்கும், குறிப்பாக எனது தாயாருக்கும் பாட்டிக்கும் போதுமான அளவு உணவு இருந்ததை உறுதி செய்யாமல் நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. வித்தியாசமான ஒரு பெரிய நகரத்தில் எனது கல்வியை நான் தொடர விரும்பியதால் இள வயதிலேயே எங்கள் வீட்டை விட்டு நான் வெளியேறினேன். அதன் விளைவாக என் நண்பர்கள் பலரைப் போலன்றி என் தாயாரின் செல்லப்பிள்ளையாக என்னால் நீண்ட காலம் இருக்க முடியவில்லை. ஆனால் அவரது தயாள குணமும் அன்பான கவனிப்பும் உணர்வும் என் இதயத்தில் எப்போதுமே தங்கியிருந்தன. 2வது உலகப் போரின் போது எனக்கு சுமார் 8 வயதாக இருந்த நேரத்தில் செய்தித்தாள்களை பட்டுவாடா செய்யும் வேலையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொண்டேன், அச்சமயத்தில் நான் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தேன் என்பதை பற்றி நான் ஏற்கனவே விவரித்திருக்கிறேன். அக்காலகட்டத்தில் பகல் நேரத்தில் நான் பல இடங்களுக்கு சென்றதால் வேலை தவறாமல் எனக்கு பரிமாறப்பட்டு வைக்கப்பட்டிருந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு மட்டுமே எனக்கு நேரம் இருந்தது. நான் போதிய அளவு சாப்பிட வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் என் தாயார் தனது உணவின் அளவை குறைத்து கொண்டதை நான் அறிவேன். ஒரு முறை இது பற்றி நான் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் வெறுமனை புன்னகைத்துவிட்டு, நீ வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தை, நாள் முழுவதும் நீ ஏராளமான வேலைகளை செய்ய வேண்டியுள்ளது. அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இதை மனமுவந்து செய்வதற்கு எப்போதுமே காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்னை பற்றி கவலைப்படாதே என்று கூறினாள். மாலை வேளைகளில் வீட்டிற்கு நான் பசியோடும் களைத்து போயும் வந்தபோதும் நான் என்னை சுத்தப்படுத்தி கொள்ளவும் அடுத்த நாளுக்கு தயாராகவும் மீண்டும் அவர் எனக்கு உதவினார். என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் என் தாயாரின் அருகில் அமர்வதற்கு எனக்குத்தான் அப்போது முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஒரு முறை நான் அவரது மடியில் தலை வைத்தபடியே தூங்கிவிட்டது எனக்கு நினைவிருக்கிறது. அவர் அமைதியாக அமர்ந்து கொண்டு என் தலையையும் கன்னங்களையும் தனது கைகளால் மென்மையாக வருடி கொடுத்தார். என் களைப்பிற்கு அவரது வருடல் விலைமதிக்க முடியாததாக இருந்தது. எனக்கே தெரியாமல் எனக்குள் எங்கோ ஒரு ஆழத்திலிருந்து என் இதயத்திற்குள் கண்ணீர் பெருக்கெடுத்தது. நான் அதை நிறுத்த முனைவதற்குள் அது என் கண்களிலிருந்து வழியத் துவங்கியது. என் கண்கள் மூடியபடியே இருந்த போதிலும் அவற்றிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. பிறகு மடிந்திருந்த எனது கால் முட்டிகளில் அக்கண்ணீர் துளிகள் விழுந்து என் தாயாரின் புடவையை நனைத்தன. ஆனால் அவர் தனது வருடலை நிறுத்தவில்லை. என் கண்ணீருக்கான காரணத்தை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். திடீரென்று ஒரு வளர்ந்த மனிதனாக ஆவதற்கும் முயற்சித்து கொண்டிருந்த ஒரு சிறுவனின் அதீத களைப்புதான் என் கண்ணீருக்கான காரணம் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அவரது விரல்கள் எனது தலைமுடியை மென்மையாக ஊடுருவிச் சென்றன. அது எனக்கு ஆறுதலாகவும் இதமாகவும் என்னை புரிந்து கொண்டதாகவும் இருந்தது. தென்னிந்தியாவில் ஒரு சிறிய ஊரில் பிறந்து வளர்ந்த இந்த எளிமையான பெண்மணி நமது தேசத்திலும் அதற்கு அப்பாலும் இருந்த எண்ணற்ற தாய்மார்களைப் போன்றே இருந்தார். அவர் தன் வீட்டை விட்டு வெளியே சென்றதில்லை. ஊர் விவகாரங்களில் பங்கு கொண்டதில்லை. இக்காலகட்டத்தைப் போலன்றி அவர் எந்த ஒரு வேலைக்கும் செல்லவில்லை. வீடும் அவரது குடும்பம்தான் அவரது பணியிடங்களாக இருந்தன. ஆனால் அந்த எல்லைகள் அவர் எல்லோருக்கும் சேவை செய்து வந்தார். இறைவனிடம் மிகவும் அர்ப்பணிப்புடனும் தன்னலமின்றியும் பக்தியுடனும் ஈடுபட்டு வந்தார். அவரது வாழ்வில் இருந்து நான் கற்றுக்கொண்டுள்ள படிப்பினை இதுதான். உங்களது செயற்தளம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உங்களுக்கென்று விதிக்கப்பட்டுள்ள வேலையை நீங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் செய்கிறீர்கள் என்பதுதான் இறுதியில் முக்கியம். எனது தந்தை 102 வயது வரை வாழ்ந்தார். அவர் காலமான போது 15 பேரன்கள் மற்றும் பேத்திகளுடன் கூடிய ஒரு பெரிய குடும்பத்தை அவர் தனக்கு பின்னால் விட்டு சென்றார். அவரது மறைவு என்னை மிகவும் ஆழமாக பாதித்தது. நான் வேலை செய்து கொண்டிருந்த இடமான தும்பாவிலிருந்து நான் என் வீட்டிற்கு வந்து என் தாயாரின் அருகில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தேன். நான் அங்கிருந்து புறப்பட வேண்டிய வேலை வந்தபோது ஒரு தழுதழுத்த குரலில் என் தாயார் என்னை ஆசீர்வதித்தார். அப்போது SLV ராக்கெட்டை உருவாக்குவதில் நான் மும்முரமாக ஈடுபட்டிருந்தேன். எனவே உடனே திரும்பி வருமாறு என் வேலை என்னை அழைத்தது. சிறிது நாட்கள் இருந்துவிட்டு போகும்படி என் தாயார் என்னிடம் ஒருமுறை கூட கூறவில்லை. நான் அவருடன் சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டுமா
என் வேலையில் அவ்வளவு மும்முரமாக ஈடுபடாமல் நான் மீண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாமல் போகவிருந்த அந்த வயதான பெண்மொழியுடன் நான் நேரத்தை செலவழிக்க வேண்டியிருமா? எனக்கு நானே கேட்டுக்கொண்ட கேள்விகளுக்கு என்னிடம் விடையில்லை. என் தந்தை இறந்த பிறகு விரைவில் என் தாயாரும் இறந்து விட்டார். 80 வருடங்களுக்கு மேலாக தன் கணவரின் பக்கத்தை விட்டு ஒருபோதும் பிரியாமல் வாழ்ந்திருந்த அவரது நீண்ட காலம் தனியாக வாழாமல் போனது பொருத்தமானதுதான் போலும். என் தாயாரின் மறைவு குறித்த செய்தி எனக்கு கிடைத்தது. நான் ராமேஸ்வரத்திற்கு சென்ற வழியில் அவரது நினைவுகள் என்னை தாக்கின. என்னை தங்களது குழந்தையாக உருவாக்கியிருந்ததோடு மட்டுமின்றி எனது எண்ணங்களையும் ஆளுமையும் செதுக்கியிருந்த 2 பேர் இப்போது உயிரோடு இல்லை. அவர்களுடைய வழிகாட்டுதல் இன்றி நான் எனது எஞ்சிய வாழ்நாளை வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் அவர்களில் ஒருவர் இல்லாமல் மற்றவரால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது என்பதை நான் அறிவேன். என் தந்தையோடு நான் தொழுகை செய்ய கற்றுக்கொண்ட மசூதிக்கு நான் மீண்டும் சென்றபோது அந்த எண்ணம்தான் எனக்கு ஆறுதல் அளித்தது. அந்த மசூதியிலிருந்து வந்த தொழுகை அழைப்பு முன்பு எங்கள் அனைவரையும் பிரார்த்தனையில் ஒன்று கூட்டியது. பிரார்த்தனை செய்வதில் எங்களது பெற்றோர்கள் எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்து எங்களை வழிநடத்தினர். இப்போது அந்த அழைப்பு ஒளியானது ஒரு அழகிய குழந்தை பருவம், காலத்திற்கு பறிகொடுக்கப்பட்ட பெற்றோர்கள், தனது மகனின் ஆழமான உணர்வுகள் அவனது இதயத்தில் புதைந்திருந்த போதும் கூட அவனை புரிந்து கொண்ட ஒரு தாய் ஆகிய விஷயங்களின் இனிய நினைவுறுத்தலாக இருந்தது. எனது சகோதரி ஜொஹரா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் உங்களுடைய குடும்பம் மிக பெரியது. 10 குழந்தைகளில் நானும் ஒருவன். எனது சொந்த சகோதர சகோதரிகளோடு கூடவே பெரியப்பா மற்றும் சிற்றப்பாவின் குழந்தைகளும் தூரத்து உறவினர்களின் குழந்தைகளும் எப்போதுமே எங்கள் வீட்டிலே இருந்தனர். சலிப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் நாங்கள் வளர்ந்தோம். நாங்கள் ஏறுவதற்கு ஒரு மரமோ, விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டோ அல்லது திட்டமிடுவதற்கு ஒரு சுற்றுலாவோ எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியான குழந்தைகளாக இருந்தோம். சில சமயங்களில் எங்களுக்குள் பூசல்கள் எழுந்தன. ஆனால் வெகு சீக்கிரமாகவே நாங்கள் சமரசமாகி விடுவோம். சில சமயங்களில் நாங்கள் குறும்புத்தனமாக நடந்து கொண்டோம். ஆனால் ஒருவருக்கொருவர் உதவுவதற்கு எப்போதும் நாங்கள் தயாராக இருந்தோம். எனது சகோதரி ஜொஹரா மூத்த குழந்தைகளில் ஒருவர். தனது சூழல்களில் இருந்த பல பெண் குழந்தைகளைப் போலவே அவரும் வளர்ந்தார். அவர் பள்ளிக்கு சென்று படித்தார். ஆனால் இயன்ற அளவுக்கு வீட்டு வேலைகளில் அவர் உதவ வேண்டும் என்று அவரிடம் எதிர்பார்க்கப்பட்டது. உண்மையில் அவர் எனது தாயாரின் மிக நெருங்கிய தோழியாக இருந்தார். எனது சகோதரியும் தாயாருமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்திற்காக உழைத்து சமையல் செய்து பாத்திரங்களை கழுவி சிறு குழந்தைகளை கவனித்து கொண்டு அவர்களுடைய காயப்பட்ட மூட்டுகளுக்கு தைலம் பூசி ஒழுகிய மூக்குகளை துடைத்துவிட்டு பல சேவைகளை செய்ததில் தாய்க்கும் மகளுக்கும் இடையேயான இணைப்பு நட்பாக மாறியது. எனது தாயாரைப் போல எனது சகோதரின் மனத்திலும் எனக்கென்று ஒரு மென்மையான இனம் இருந்தது. ஒருவேளை நான் அந்த சிறு வயதிலேயே கனவு காணும் ஒருவனாக இருந்தது அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். எனது சகாக்களைப் போல நானும் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து குறும்பான காரியங்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக எப்போதுமே ஒரு காகிதத்தையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ எடுத்துக்கொண்டு ஓரிடத்தில் சென்று சுருண்டு கொள்வது என் வழக்கமாக இருந்தது. தனது சிறு சகோதரின் மென்மையான வெகுளித்தனம் சீர்லிக்கப்பட்டு விடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகத்தான் தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் எப்போதும் என் மீது ஒரு கண் வைத்திருந்தார். நான் முந்தைய அத்தியாயம் ஒன்றில் கூறியது போல் நான் சிறுவனாக இருந்தபோது அகமது ஜலாலுதீன் எங்கள் வாழ்விற்குள் நுழைந்தார். எங்களது சிறிய சமூகத்தில் அவரது வரவு ஒரு புத்துணர்ச்சியூட்டும் தென்றல் போல் இருந்தது. அதைவிட மேலாக வாழ்க்கை குறித்த அவரது முன்னோக்கு திறந்த நோக்குடையதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் ராமேஸ்வரத் தீவின் எல்லைகளை தாண்டி பார்க்க துணிந்த ஒன்றாகவும் இருந்தது. அவர் எங்கள் வீட்டிற்கு மிக அருகில் வசித்து வந்தார். விரைவில் அவர் எங்கள் குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆகிவிட்டார். ஜலாலுதீன் என் மீது பெரும் விருப்பம் கொண்டிருந்தார். அவர் எனது ஆர்வங்களுக்கு தீனி போட்டார். நான் கேட்ட கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடிப்பதற்கு அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக முயற்சித்தார். என்னை சுற்றி நான் பார்த்தவற்றை பற்றிய கேள்விகள் எப்போதும் என்னில் நிரம்பியிருக்கும். பறவைகள் ஏன் பறக்கின்றன? மழை ஏன் இப்படி உருவாகின்றது? ரயில் இன்ஜின்கள் எப்படி இயங்குகின்றன? இன்னும் இதுபோன்ற பல கேள்விகள் என்னிடமிருந்து முளைத்து கொண்டே இருந்தன. விரைவில் ராமேஸ்வரத்தில் இருந்த பள்ளி எனக்கு போதுமானதாக இருக்காது என்ற உண்மையை ஜலாலுதீன் உணர்ந்தார். ராமநாதபுரத்தில் இருந்த ஒரு பெரிய சிறந்த பள்ளிக்கு என்னை அனுப்ப வேண்டியதன் அவசியத்தை அவர் என் தந்தையுடன் கலந்து பேசினார். என் வாழ்க்கை தனது சொந்த பாதையில் பயணித்தது. ராமநாதபுரத்தில் எனது பள்ளி படிப்பை நான் முடித்த பிறகு திருச்சியில் இளநிலை பட்டதாரி படிப்பை முடித்தேன். அதன் பிறகு மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பொறியியல் படிப்பதற்காக சென்னைக்கு செல்வதென்று நான் தீர்மானித்தேன். இதற்கு இடைப்பட்ட வருடங்களில் ஜொஹரா ஜலாலுதீனை மனம் முடித்தார். அவர்கள் இருவரும் எனது கனவுகள் மற்றும் லட்சியங்களின் மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்தனர். எனது விருப்பங்களுக்கு சிறகுகளை கொடுக்க வேண்டும் என்பதில் ஜொஹரா உறுதியாக இருந்தார்.
ஜலாலுதீன் தொடர்ந்து எனது நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியாக இருந்து வந்தார். ஆனால் எங்கள் குடும்ப பொருளாதார நிலையில் பெரிதாக எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. எங்களது குடும்பம் என் தந்தை துவக்கிய வியாபாரத்திலிருந்து வந்த வருமானத்தை நம்பியே இன்னும் இருந்து வந்தது. இப்படிப்பட்ட சூழலில் மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சேர்வதற்கான நுழைவு கட்டணமான 600 ரூபாயை அவர்களுக்கு எப்படி கட்டுப்படியாகும்? இன்று அத்தொகை மிக சிறியதாக தோன்றக்கூடும். ஆனால் அந்த காலத்தில் அது எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு சமமானதாக இருந்தது. அப்போதுதான் என் சகோதரிடம் இருந்த உண்மையான மன உறுதியை நான் பார்த்தேன். தனது இளைய சகோதரனை எதுவும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்று அவர் தன் கணவரிடம் கூறினார். எனது பெற்றோர்கள் சிறிய பணத்தை சேகரித்து என் சகோதரிக்காக சில தங்க நகைகளை வாங்கியிருந்தனர். சமுதாயப்படி இந்திய குடும்பங்களில் பெண்கள் சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் ஆபரணங்களை அணியக்கூடும். ஆனால் பெரும்பாலானோர் அவற்றை ஒரு பாதுகாப்பிற்காகவே பயன்படுத்துகின்றனர். எதிர்பாராத பண தேவைகள் ஏற்படக்கூடிய சமயத்தில் அது சுலபமாக கை கொடுத்து உதவும். என் சகோதரி ஜொஹாரா இப்போது ஒரு திருமணமான பெண்ணாக இருந்தும் ஒரு கணம் கூட யோசிக்காமல் தனது சொந்த குடும்பத்திற்கு என்றேனும் ஒரு நாள் அந்த நகைகள் தேவைப்படக்கூடும் என்று எண்ணளவும் கவலைப்படாமல் தனது நகைகளை அடமானம் வைத்து எனது கல்லூரி படிப்பிற்கான நுழைவு கட்டணத்திற்கு தேவையான தொகையை கடன் வாங்கினார். அவரது செயல் என் இதயத்தை ஆழமாக தொட்டது. தேவைப்பட்ட நேரத்தில் பிரச்சினைக்கான தீர்வு ஜொஹாராவிடம் இருந்தது. தன்னால் கொடுக்க முடிந்ததை அவர் ஒரு நிறைவான மனதுடன் கொடுத்தார். தனது சகோதரன் கடினமாக உழைப்பான் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் தனது திறன்களில் நம்பிக்கை வைத்தார். நான் ஒரு பொறியாளராக தகுதி பெறுவேன் என்று அவர் நம்பினார். நான் மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டேன். நான் சம்பாதிக்க துவங்கியவுடன் விரைவில் அவரது நகைகளை மீட்டுக் கொடுப்பேன் என்று அந்த நேரத்தில் நான் சபதம் செய்தேன். நான் கடினமாக படித்து கல்வி உதவித் தொகையை சம்பாதித்தன் மூலம் இறுதியில் அந்நகைகளை மீட்டேன். என் தாயாரைப் போலவே ஜொஹாராவும் ராமேஸ்வரத்திலேயே தன் வாழ்க்கையை கழித்தார். என் தாயாரைப் போல அவரும் ஒரு திறமையான, மகிழ்ச்சியான, நேர்மையான பெண்ணாக இருந்தார். எனக்கு அவர்கள் இருவரும் ஒரு சாதாரண இந்திய பெண்மணியின் கடினமான உறுதிக்கும் சிரமங்களை திறம்பட கையாளுவதற்கான திறனுக்குமான அடையாள சின்னமாக விளங்குகின்றனர். எனது சகோதரி தனது சூழலை கண்டு கலங்காத ஒருவர். அடிக்கடி தனது சொந்த கனவுகளையும் லட்சியங்களையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு தன் வாழ்க்கையை நடத்தி வருபவர் அவர். பல சமயங்களில் அவர் தனது கணவரின் லட்சியங்களை பற்றியோ அல்லது தனது குழந்தைகளின் நலன் மற்றும் முன்னேற்றத்தை பற்றியோ மட்டுமே சிந்திக்கிறார். அவர் முதலில் தனது கணவரை பற்றியும் தனது தந்தை மற்றும் சகோதர சகோதரிகளை பற்றியும் சிந்தித்துவிட்டு அவர்கள் எல்லாருக்கும் பின்னால் தன்னை வைக்கிறார். அவரது சொந்த கனவுகள் எங்கே இருக்கின்றன என்று நான் வியக்கிறேன். எதிர்காலமும் சம்பிரதாயங்களும் சூழ்நிலைகளும் அவரை மீண்டும் மீண்டும் சோதித்து கொண்டே இருந்தன. அவர் கவலைப்பட வேண்டியிருந்தது, விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது, சேமிக்க வேண்டியிருந்தது, புதுமையாக யோசிக்க வேண்டியிருந்தது. ஆனால் தனது குடும்பத்தையும் தனது அன்புக்குரியவர்களையும் எந்த ஒரு நெருக்கடியிலும் வழிநடத்தி வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க அவர் ஒருபோதும் தவறியதே இல்லை. அவர் இதை அன்போடும் பரிவோடும் செய்த விதம் என் இதயத்தை தொடுவதாக இருந்தது.